ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைக்கும் பொழுது ஜெயித்து விடுவோம் என்றுதான் எடுத்து வைப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைக்கிறாய். ஆனாலும் உனக்கு தோல்விகள். அதே போலதான் உறவுகளும். ஏதாவது ஒரு புதிய நண்பர்கள் கிடைத்தால் இந்த உறவாவது நமக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று மனதளவில் முடிவோடு அந்த உறவிடம் பழக ஆரம்பிப்பாய். அந்த உறவிடம் எந்த ஒரு கள்ளக்கவடமும் இல்லாமல் எது உன்னுடைய மனதுக்கு படுகிறதோ அதை பேசி அப்படித்தான் பழகுவாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் படி நிறைய ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிச்சம். நிறைய ஏமாற்றங்கள். உறவுகள் மீது அன்பு வைத்து அவர்கள் துரோகம் செய்த ஏமாற்றம், நிறைய முயற்சிகள் எதுவும் நடக்காமல் போனதனால் வரும் ஏமாற்றம் என்று வரிசையாக ஒவ்வொரு ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் வெற்றி என்பது ஒரு பக்கம், உறவுகள் என்பது ஒரு பக்கம். முயற்சிகள் வெற்றியில் கூட எடுத்து ஒரு காலத்தில் வெற்றி அடைந்து விடலாம். ஆனால் உண்மையான உறவுகள், உண்மையான துணை கிடைக்காத பொழுது அதில் இருக்கும் வேதனையோ அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். என்னுடைய தங்கமே, என்னிடம் வந்து நீ கேட்பது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே ஒழுங்காக அமையாதா? எல்லா விஷயத்திலேயுமே நான் போராடதான் வேண்டுமா? எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயத்தை அடைகிறார்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக. ஆனால் நானும் ஒரு விஷயத்தை கூட சந்தோஷமாக இது எனக்கு கிடைத்து விட்டது அப்பாடி என்று பெருமூச்சு விட முடியவில்லை. எல்லா விஷயத்திலேயும் கலக்கம், கண்ணீர், துரோகம் இது மட்டும்தான் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். நானும் மனதுக்குள் கவலையை வைத்துக்கொண்டு நன்றாக இருக்கிறேன் என்று ஒரு பொய்யான ஒரு நாடகத்தோடு தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் ஒரு நல்ல உறவும் கிடைக்கவில்லை? மனம் விட்டு பேச ஒரு உறவும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் ஏன் எனக்கான வெற்றியும் கிடைக்கவில்லை? இன்று வரைக்கும் எதற்காக நான் இவ்வளவு வழிகளையும் தாங்க வேண்டும் என்றுதான் நீ கேட்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு காயங்களுக்கும் மருந்து போடுவதற்காக நான் இருக்கிறேன். மருந்து போட ஒரு புது உறவும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. அதன் மூலமாக நிறைய வெற்றிகள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய அன்பையும் நீ அந்த ஒரு உறவால் பார்க்கலாம். இது நண்பனாக இருக்கலாம், இல்லை ஒரு தெரிந்தவராக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிந்து போய் அடிபட்டு உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு திரும்பி வரும் உறவாகவும் இருக்கலாம். அதற்கு காரணம் நிச்சயமாக உனக்கு சொல்லும். இந்த சாய் உனக்கு ஒரு அன்பான உறவையும், உனக்கு நீ ஜெயிக்க வேண்டும் என்று எந்த ஒரு துறையில் போராடி கொண்டு இருக்கிறாயோ அந்த ஒரு விதத்தில் உனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அளவுக்கு அந்த ஒரு துணையை உருவாக்கி நான் தருவேன். கண்ணீரை விடு. மனதளவில் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதினால் உடல்நிலையும் உனக்கு மோசமாக கொண்டு தான் இருக்கிறது. இந்த வயதில் இப்படி கவலையும் படக்கூடாது. தூக்கம் இல்லாமல், உணவு ஒழுங்காக எடுக்காமல் எப்பொழுதும் அழுது கொண்டும் இருக்கக்கூடாது. வாழ்க்கை நிலைமையானது இன்று இப்படி இருந்தால் நாளை அற்புதமாக மாறும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மிக பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் வர ஆரம்பிக்கும். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையையும் நீ சந்தித்தது இல்லையா? இப்பொழுதுதான் புதிதாக சந்திக்கிறாயா என்ன? யாருமே இல்லாமல், எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனிமையாக இருந்து தெய்வத்தினுடைய நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் நம்மால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து எத்தனையோ விஷயத்தில் இருந்து நீ போராடி வந்திருக்கிறாய். அதனால் இவர்கள் இல்லையே அவர்கள் இல்லையே என்று கவலைப்படுவதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. உன்னுடைய மனநிலைமை சரியில்லை, அதனால் உன்னால் எந்த ஒரு புதிதான ஒரு காரியத்திலையும் எடுத்து வைக்க முடியவில்லை. ஆனால் இனி வரும் காலகட்டங்கள் நீ புதிதான எல்லா விஷயத்திலேயும் முயற்சிகளை போடு. உன்னால் எல்லாமே முடியும் என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் படாத பாடுபட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறும் நேரம் வந்த போது நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது.
சிரித்தால்தான் அழகாக இருக்கும் உன்னுடைய முகம். அழுதால் உன்னுடைய முகத்தை நிச்சயமாக நீயே பார்க்கும் பொழுது என்னடா இது, இந்த அளவுக்கு நம்முடைய முகம் வீங்கி இந்த அளவுக்கு ஒரு பாவமாக இருக்கிறது என்று நீயே சொல்லும் அளவுக்குத்தான் இருக்கிறது. புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். உன்னுடைய உடலை பார்த்துக்கொள், யாரும் இல்லை என்று நினைக்காது. விட்டு போனவர்கள் எல்லாம், உன்னை விட்டு போன யாரும் மனிதர்களே கிடையாது, மிருகங்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி போட்டு விட்டு போய்விட்டார்கள். அதுவே நீ செய்திருந்தால், அப்படி அவர்களை உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி போட்டு விட்டு இருந்தால் விட்டு விடுவார்களா? உன்னிடம் வந்து எவ்வளவு பேச்சு பேசுவார்கள் தங்கமே. ஆனால் நீ எதுவும் பேசாமல் விட்டு விட்டாய். உன்னை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். அவர்களுடைய காரியங்களுக்கு, உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்தி குப்பையை போல தூக்கி போட்டு விட்டார்கள். குப்பையில் கூட ஒரு நாள் ஏதாவது பொருள் இருக்கிறதா வந்து தேடுவார்கள். ஆனால் உன்னை அதற்கு கூட அவர்கள் உபயோகப்படுத்துவது இல்லை. உபயோகப்படுத்தவே கூடாது என்று நினைத்து விட்டார்கள். வேலை முடிந்தது, எரிந்தார்கள், அவ்வளவுதான். தூக்கி எறிந்தவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மனதளவில் நீ நல்லவள், யாருக்கும் போய் நிரூபிக்க வேண்டாம். நான் தெய்வத்திற்கு தெரியும் நீ எப்பேற்பட்ட நல்ல பிள்ளை என்று. யாருக்கு போய் நிரூபித்து காட்டாதே. நான் நல்லவள், நான் நல்லவள், ஏன் என்னை ஒதுக்கினீர்கள் என்று யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் காட்டாது. ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் எதற்கும் தகுதி கிடையாது. உன்னை விட்டு ஒருவன் போகிறான் என்றால் அவனுக்கு வாழவே தகுதியே இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். அவன் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் அவனால் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் புட்டு வைக்கிறேன். நீ உன் குடும்பத்திற்காக எல்லாம் செய்தாய். ஆனால் உபயோகப்படுத்தி சிலர் உன்னை விட்டு போனார்கள். போனவர்கள் போன இடத்தில் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. உன்னை தேவைப்படுத்தியதற்கு யாரெல்லாம் உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி போட்டு விட்டு போனார்களோ அவர்களுக்கான தண்டனை உண்டு. நீ கண்ணீரை சிந்தினாய்ப்பார். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நிமிஷமும் மனதாலும் உடலாலும் கஷ்டப்பட்டு கண்ணீரை சிந்தி வேதனைப்பட்ட அனைத்து விஷயத்திலும் அவர்களுக்கு பதில் கிடைத்து தண்டனை கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. அதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி போட்டு போனவர்களுக்கு தண்டனை உன் கண்ணுக்கு நேராகவே கிடைக்கும். பாவம் நீ. உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் பார். உன்னுடைய வாழ்க்கையில் சுகம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.